Good morning, praise Lord. Welcome to this video. இந்த வீடியோ வந்து நம்முடைய பெயர்கள், பெயருடைய அர்த்தங்கள், அதை பற்றிய ஒரு வீடியோ. நான் ஸ்கூல் படிக்கும்போது சாது தொண்டைமான் அப்படிங்கிற ஊழியக்காரர் வந்து என்னை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தினார். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அவர் என்னை கேட்ட முதல் கேள்வி வந்து உன்னுடைய பேர் என்ன அப்படி சொல்லிட்டு தான். ஆனால் அவருக்கு ஏற்கனவே என்னை நிறைய தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவர் என்ன அந்த மாதிரி கேள்வி கேட்டார், உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய பேர் வந்து பியூலா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். இதுமாரி பியூலா லேண்ட் அப்படின்ட்டு இருக்குது, அதாவது மோட்சத்துக்கு இன்னொரு பெயர் தான் வந்து பியூலா அப்படி சொல்லிட்டு நான் படிச்சிருந்தேன். அதை நான் அவர்கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு அடுத்த கேள்வி வந்து அவர் நீ மோட்சத்துக்கு போவியா அப்படின்ட்டு கேட்டார். நான் ஸ்கூல் கேர்ளில் இருந்தால் கூட என்னுடைய இருதயம் வந்து ஏதோ கடினமாக இருந்ததாக நான் அன்னைக்கு உணர்ந்தேன். அதனால் அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் போக முடியாது, ஏன்னா அதுமாரி என்னுடைய இருதயம் வந்து கடினமாக இருக்குது. ஆண்டோடைய சமூகத்தில் நான் அவருடைய பிள்ளையாக நான் நடக்கலை அப்படி சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து வசனங்களை சொல்லி யோவான் 1 அதிகாரம் அதெல்லாம் சொல்லி அவர் என்ன ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தினார். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து மோட்ச பிரயாணம் அந்த புஸ்தகத்தை நான் அதிகமாக வாசிப்பேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த பேர்களே வந்து அந்த குணாதிசயங்களை சொல்கிறதா இருக்கும். லார்ட் ஹேட் குட் அப்படின்ட்டு இருக்கும், அதாவது அவங்க நல்ல நல்ல காரியங்களை அவங்க வெறுக்கிறவர் அப்படி சொல்லிட்டு லார்ட் ஹேட் குட் அப்படின்ட்டு இருக்கும். இதுமாதிரி பேர்கள்லேயே அவர் அந்த கேரக்டரை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதுபோல் இக்னோரன்ஸ்னு ஒரு கேரக்டர் இருக்குது, டாக்கட்டிவ் அப்படின்ட்டு இருக்குது, ஓல்டு மேன் அப்படின்ட்டு இருக்குது, ஃபெய்த்ஃபுல், ஹோப், கிறிஸ்டினா, மர்சி அப்படி எல்லாம் சொல்லி பல கேரக்டர்கள் அவர் சொல்லியிருப்பார். நிறைய பேர் சொல்கிறத கேட்கலாம், ஆரோக்கியசாமி அப்படின்ட்டு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க நிறைய நோய்கள் அவங்க உடம்புல இருக்கும். அப்போ நீ உன் பேரை நோய் சாமின்னு தான் நீ மாற்றிக்கணும் அப்படி சொல்லிட்டு கேலி செய்கிறத நம்ம பார்க்கலாம். அதுபோல் நம்முடைய பெயர், அதனுடைய அர்த்தம் என்ன, அது எதுக்காக நமக்கு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து கர்த்தருக்கு ஏற்புடையதாக இருக்கணும். பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா அப்படிங்கிறது வந்து கர்த்தருக்கு மகிமையாக இருக்குமாங்கிறத நம்ம தினசரி ஆராய்ச்சி பார்த்து நம்முடைய சிறிய வாழ்க்கையாக இருந்தாலும் அது கர்த்தருக்கு ஏற்க நம்ம நடத்தினோன்னாக்கா கண்டிப்பாக அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும்.